ஹலோ மக்களே, குக் வித் கோமாளி ரெசிபியை ரீக்ரியேட் பண்ணிடுவோமா? அதில் நான் சக்கரவர்த்தியடா. மஷ்ரூம் செட்டிநாடு மிளகு மசாலா, மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மஷ்ரூம், தேவையான அளவுக்கு உப்பு, ரெடி பண்ண மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மஷ்ரூம் தேங்காய் கிரேவி, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், பட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சமாக மஷ்ரூம் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூட 1 கப் தேங்காய் விழுது, அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு குக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பேனில் பட்டர், பூண்டு, மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, பால் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. குனாஃபா டோ கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வறுத்த சேமியாவில் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.